பிரபல நடிகர் கவின் அவர்கள் அப்பா ஆகியிருக்காரு அப்படிங்கிற நியூஸை ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டாடா படத்தின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் நடிகர் கவின் அவர்கள். அந்த படத்துக்கு முன்னாடியே அவர் லிஃப்ட் போன்ற ஒரு சில சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாலுமே டாடா படம் இவருக்கு மிக பெரும் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்திருந்துச்சு. அடுத்து இவர் நடிப்பில் வெளிவந்திருந்த ஸ்டார் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்திருந்துச்சு. பட் ஆவரேஜான ரிசல்ட்டை தான் பெற்றிருந்துச்சு. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நாயகர்களில் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாயகராக கவின் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவர் அப்பா ஆகியிருக்காரு அப்படிங்கிற நியூஸை ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும், ஒரு குழந்தை ஆண் ஒரு குழந்தை பெண், 2 பேருமே இப்போ நலமாக இருக்காங்க. அதே போல் எனது மனைவியும் நலமாக இருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸை தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மோனிகா அவர்களை அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ரொம்பவே ஷட்டிலாக தான் அவரோட மேரேஜ் நடந்துருந்துச்சு. கவின் அவர்கள் மிக பெரும் அளவில் அவரோட ஒய்ஃபை வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பக்கம் கொண்டு வந்தது கிடையாது. குறிப்பாக அவரோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சைடோ, பூஜை போடுற அன்னைக்கோ, அப்படி இல்லைன்னா இசை வெளியீட்டு விழாக்கோ கூட கூட்டி வந்தது கிடையாது. பர்சனல் லைஃபை தனியாக, ப்ரொஃபஷனல் லைஃபை தனியாக அப்படின்னு தான் அவர் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மேலும் பர்சனல் லைஃப்பில் நடக்கிறதுமே ரொம்ப ஷட்டிலாக அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க கூட மட்டும்தான் நடக்குது. அந்த வகையில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகிடுச்சே தவிர வேறு எந்த ஒரு ஃபோட்டோஸுமே வெளியாகாமல் தான் இருந்துச்சு. அண்ட் அப்படி சீக்கிரட்டாக வச்சுருந்தவர் இன்றைக்கி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்த நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அமையும். உங்களோட அடுத்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவீங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கவினுக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கவின் அவர்கள் அடுத்தடுத்து லைஃப்பில் மென்மேல வளர நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது ஒரு புறம் இருக்க, சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்குக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஐயனார் துணை, பாரதி கண்ணம்மா போன்ற சீரியலில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் ரேஷ்மா அவர்கள். இவங்க நடிப்பில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஐயனார் துணை ரசிகர்களால் மிகவும் விரும்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி யூடியூப் ஹீரோயினாக இருந்த இவங்க ஏகப்பட்ட பட சான்ஸ்க்காக நிறைய ப்ரொடியூசர்ஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய மேனேஜர்ஸை அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணும்போது அவங்க எல்லாரும் ரொம்ப ஓப்பனாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசினதாகவும், ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ஃபார்ம்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு காலம் வச்சுருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பட வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட சூப்பர் குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு திறமை இருந்தும் இப்படி தவிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நான் டிப்ரெஷனுக்குலாம் போயிருக்கேன். பட் ஒருபோதும் இந்த மாதிரி தவறான முடிவுகள் நான் எடுத்ததே கிடையாது. என்னோடய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, என்னோடய அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. கடவுளாக பார்த்து எனக்கு ஐயனார் துணை சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.